வந்திருக்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நீங்கள் இல்லாமல் வந்து எங்களோட வளர்ச்சி வந்து எங்கேயுமே பெருசாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் தான் வந்து முக்கியமான பெருமக்கள், எங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமாக பங்கு வகிக்கிற பங்குதாரர்கள் நீங்கள் எல்லாருமே தான். உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஸோ என்னோட பேர் வந்து உதய் பிரகாஷ் யூபிஆர். ஸோ என்னோட என்ன என்ன ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் கம்போசராக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஒரு 15 இயர்ஸாக வந்து இந்த கம்போசராக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு 15 இயர்ஸாக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நடுத்தட்டு மக்களில் சேர்ந்த ஒரு பையன் தான் நானும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பம் வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலான ஒரு வாழ்க்கையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறை இருந்துட்டும் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு நிறைய உழைப்பு போடுறதான ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இனிஷியலாக என்னோடய லைஃப் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சிங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ப்ளேபேக் சிங்கர் ஆகணும், என்னோடய கெரியரில் வந்து நிறைய பாடல்கள் என்னோடய குரலில் ஒலிக்கணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்க தான் அஃப்கோர்ஸ் நம்ம எஸ்பிபி சாரோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். அவரோட பாடல்களில் கேட்டு வளர்ந்த ஒரு ஆளாக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வெறும் 50 ரூபா தான் என்னோடய ஒரு நாள் வருமானம், ஒரு நாள் சேல்ரி. ஏன்னா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய அமைக்கப்படலை. அன்றைக்கி நம்ம இந்த மாதிரி கச்சேரிகளில் பாடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் தூக்குறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி குட்டியாக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளோட கெரியர் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மேடைகள் அமைவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். ஸோ அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்க, அன்றைக்கி அவங்களால மீட் பண்ண முடியாது, அவங்களால பாட முடியாதுன்ற கட்டத்தில் மட்டும்தான் நம்ம பாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடச்சிது. அன்றைக்கி ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேடைகள் எனக்கு நானே அமைச்சிக்கிட்டு அந்த ஒரு மேடைகள்லையும் பாடி, அதுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்தாம அதுக்கப்புறம் நம்மளோட கெரியரில் வேறு ஏதாவது ஒன்று புதுசாக சாதிக்கணும் அப்படின்னு நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து அட்டன் பண்ணேன். தமிழில் இருக்கக்கூடிய சேனல்களில் மெஜாரிட்டி சேனல் ரியாலிட்டி ஷோவில் நான் பாடியிருக்கேன். அதில் முதல் ரவுண்ட்லேயே வந்து வெளியே கூட அனுப்பிடுவாங்க, நீங்கள் வேண்டாம் போங்க அப்படின்னு. நிறைய தோல்விகள் கண்டிப்பாக இருக்குது வாழ்க்கையில். அந்த தோல்விகளை தாண்டி நிறைய ரியாலிட்டி ஷோவில் நம்ம முன்னாடியும் வந்திருக்கோம், அந்த ரியாலிட்டி ஷோவில் பாடியும் உள்ளே வந்திருக்கோம். அது ஒரு சில முக்கியமான ரியாலிட்டி ஷோவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி நமக்கு ஒரு மேஜராக நம்மளோட ஃபோக்கஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா, ப்ளேபேக் சிங்கர் ஆகணும், நம்மளோட கெரியரில் ப்ளேபேக் சிங்கராக மாறணும் அப்படின்றது நம்மளோட ஃபோக்கஸ் இருந்தது. ஸோ ப்ளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, சினிமாவில் பாடணும் இல்லையா? அதுக்கான வாய்ப்புகளை தேடி அலைய ஆரம்பித்தோம். அந்த இடத்துல நிறைய பேரை நான் சந்திக்க முற்பட்ட டைம் அது. நிறைய பேரை போய் மீட் பண்ணினோம், டைரெக்டாக மீட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி பாடுவோம், நாளைக்கு பாடுவோம், நாளன்னைக்கு பாடுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில வாய்ப்புகளும் அமைஞ்சுது. அரௌண்ட் ஒரு 35 படம் வந்து நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜ்லேயும் பாடியிருக்கேன். பாடல்கள் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும், ஆனால் கடைசியில் நடக்கலை அப்படின்னும்போது நமக்கு ஒரு வருத்தம் வரும் இல்லையா? அந்த வருத்தத்தில் உருவானது தான் அந்த கம்போசிங். ஸோ நமக்கான வாய்ப்புகளை நம்மளே தேடிக்கலாம். நம்ம பாடணும், நம்ம பாடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளே வந்து கம்போஸ் பண்ணால் நம்ம பாட முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கம்போசிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து லைஃப்குள்ளே வந்தது. ஸோ நிறைய புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேரை போய் மீட் பண்ணி அவங்ககிட்ட இந்த தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு சிலர் கேட்டாலும் நமக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர முடியாது அப்படின்னு. அவங்க பக்கத்துலலாம் போய் உட்காந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உருவான விஷயம் தான் வந்து மியூசிக் டைரக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது அட் ப்ரெசென்ட் இங்கே நான் உட்காந்துருக்கிறது என்னோடய படத்தோட ரிலீஸ்க்காக வேண்டி தான். 12th அன்றைக்கி டிசம்பர் 12 என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது, மகாசேனா. இந்த படத்தில் வந்து நான் மியூசிக் கம்போசராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்றது நம்மளோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா, என்னோடய பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட், எனக்கு அம்மா மட்டும்தான் எனக்கு. ஸோ நானும் என் தம்பி, என்னோடய அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு 6 பேர் சேர்ந்த குடும்பம் நாங்கள் இருந்தது ஒரு குடிசை மாற்று வாரிய பகுதியில் தான் நாங்கள் இருந்தோம். எங்களோட வாழ்வாதாரம் அவ்வளோதான் இருந்தது. அம்மா வேலைக்கு போனால் மட்டும்தான் அடுத்த வேலை சாப்பாடு குடும்பத்துக்கு அப்படின்ற ஒரு கட்டம் தான் எங்களோட கட்டம். ஏன்னா அன்னைக்கு காலகட்டங்களில் எங்களுக்கு யாரும் உதவும் இல்லை. எங்களை வந்து சொந்தக்காரங்களே சொல்கிறேன், ரிலேட்டிவ் சொல்கிறேன், நிறைய பேர் ஒதுக்கவும் செஞ்சாங்க. நீங்கள் தான் எங்கள் கூட இருக்க வேண்டாம் அப்படி மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அப்படியே நாங்கள் ஒதுக்கப்பட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்களே தான் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற கட்டத்தில் அம்மா மட்டும்தான் தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மாவோட சேலரியில் மட்டும்தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் படித்தது, என் தம்பி படித்தது எல்லாமே வந்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடன் வாங்கி, அந்த கடன் வாங்கி, அந்த லோன் அடைக்க, இந்த லோன் அடைக்க, இப்படியே தான் எங்களோட வாழ்க்கை இருந்தது. அதாவது ஒரு அடுத்த வேளை சாப்பாடு கூட வழியில் ஒரு கீழ்த்தட்டு மக்கள்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் எங்களோட குடும்பமும்.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து நான் கஷ்டப்பட்டு அம்மா படிக்க வச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சாச்சு. வேலைக்கு போய் அப்புறம் நம்ம பையன் வந்து நம்மள காப்பாத்துவான். நம்ம பையன் வந்து நம்மள தல தூக்குவான் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி கட்டம் இருக்கும்போது, அப்ப நான் இன்னொரு குண்டு தூக்கி போட்டேன். கொஞ்ச நாள் வேலைக்கும் போயிருந்தேன். வேற வேற வேலை செஞ்சிருந்தேன். அப்ப நான் அம்மாகிட்ட வந்து, "இல்லம்மா எனக்கு மியூசிக்ல தான் ஏதோ ஒண்ணு சாதிக்கணும். மியூசிக்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு தான் தோணுது. எனக்கு இந்த வேலை பிடிக்கலம்மா" நான் அப்படின்னு சொல்லும்பொழுது, மறுபடியும் அவங்க ஓட வேண்டிய கட்டாயம் இல்லையா? நம்ம இப்போ அடுத்த பையன் வந்துட்டான், பையன் தான் காப்பாத்துவான்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, பையன் காப்பாத்த மாட்டான். மறுபடியும் பையன் வந்து ஏதோ ஒண்ணு பண்ண போவான்னா, எல்லா அம்மாவும் பயந்து, "இல்லப்பா, வேண்டாம்ப்பா. நீ வந்து படிக்க வேண்டாம். வேலைக்கு போ. நீ மியூசிக்லாம் வேண்டாம்ப்பா" அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனா, அன்னைக்கு என்னோட அம்மா சொன்னது, "உனக்கு இதில தான் சந்தோஷம். உனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் வரும். இதில நீ என்னைக்காவது ஒரு நாள் சாதிப்பேன்னு உனக்கு தைரியம், நம்பிக்கை இருந்தா நீ அதையவே போப்பா. ஆ சாகுற வரைக்கும் அம்மா நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச அந்த பெண்மணி இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏன்னா நம்மளுக்கு எப்போ இது அமையும், எப்போ கரெக்டான இடத்துல நம்ம வந்து சேருவோம் அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அந்த மாரி கட்டத்தில இருக்கும்போது, அம்மா தான் கம்ப்ளீட்டாவே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அம்மாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் தம்பி ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருந்தா மட்டும் தான் வந்து ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் இல்லையா? குடும்பத்தோட ஒத்துழைப்பு. அந்த மாரி வந்து அம்மாக்கு அப்புறம் வந்து எனக்கு தம்பி இளையவன் 6 வயசு சின்னவன் என்னோட. அவரு அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சுட்டு, அவரு அதுக்கப்புறம் "அம்மா நான் பார்த்துக்கிறேன். அண்ணன வந்து நீ ப்ரெஷர் பண்ணாத. அண்ணன வந்து எதுவும் பண்ணாத. அண்ணன் ஏதோ சாதிக்கணும்னு நெனைக்கிறான். அவன் சாதிக்கட்டும். மிச்சத்த நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னுட்டு அவன் கொஞ்ச நாள் அவனோட இத வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சான். ஸோ அவனோட கட்டமும் அவனும் வந்து இதுக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். அத தாண்டி வந்து என்னோட ஒய்ஃப் என் ஒய்ஃப் இல்லாம இன்னைக்கு அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டா ஃபேமிலிய ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம நம்ம இத பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம எப்போ சம்பாதிப்போம், எப்படி சம்பாதிப்போம்ன்ற அஷ்யூரன்ஸ் நமக்கு கிடையாது. நம்ம இன்னைக்கு திடீர்னு நல்லா நல்லா சம்பாதிப்போம். அடுத்த நாள் சம்பாதிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. ஸோ இப்ப குடும்பத்த மாசம் மாசம் குடும்பத்த ரன் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அந்த மாரி விஷயம் இல்லாம நம்ம கண்டிப்பா குடும்பத்த பார்க்க முடியாது. அண்ட் நம்மளோட வருமானத்த நம்பி எதையுமே குடும்பத்துக்காக முயற்சி பண்ணவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பக்கத்துல இருக்க ஒரு சப்போர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் அவங்க வந்து அத வந்து கம்ப்ளீட்டா பண்ணிக்கிறாங்க. அண்ட் அத தாண்டி வந்து நம்ம அதாவது நான் வாழ்க்கையில என்ன சேர்த்து வச்சிருக்கனோ இல்லையோ, நல்ல மனுஷங்கள என்ன சுத்தி சேர்த்து வச்சிருக்கிறது உங்கள மாரி எல்லார் மாரியும். ஸோ எப்படி அத சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து என்ன வந்து நாங்க அப்பதான் வந்து மீட் பண்ணினோம். மீட் பண்ணும்போது, "உன் லைஃப்ல நீ முன்னேறணும்னா உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு. எனக்கு வந்து ஸ்டுடியோ ஒண்ணு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கான செலவுகள் 25 லட்சம், 26 லட்சம், 30 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இல்லாம ஒரு ஸ்டுடியோ நல்ல ஸ்டுடியோ வைக்க முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டுடியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தப்போ, அவர் என்கிட்ட கேட்டாரு, "உனக்கு என்ன வேணும்னு?" "நான் ஒரு ஸ்டுடியோ வைக்கணும்னு ஆசைப்படுறேன்." "அப்ப ஸ்டுடியோ வைக்கணும்னா அதுக்கு என்ன செலவாகும்னா?" "இவ்வளோ செலவாகும். இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும்." அப்படின்னு. "ஸோ ஸ்டுடியோ வச்சா உன் வாழ்க்கையில நீ முன்னேறிட முடியுமா?" அப்படின்னு. முன்னேற முடியும். கண்டிப்பா முன்னேற முடியும். டைம் எடுக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சாதிச்சுடுவேன்." அப்படிங்கிற விஷயம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். அன்னைக்கு அவர் வந்து அவர் கையில இருந்த காசு, அவர் சுத்தி இருந்த மக்களோட காசு, கேட்டு எனக்காக நெறைய பேர்கிட்ட போய் கேட்டு, நெறைய பேர்கிட்ட வந்து கேட்டுன்றத தாண்டி நெறைய பேர்கிட்ட கெஞ்சி, இந்த மாரி நாங்க ஒண்ணு பண்றோம். ஒரு விஷயம் இவருக்காக நாங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அந்த விஷயத்து இதுவா இருக்கணும். அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ வந்து எனக்கு அமைச்சு குடுத்தாரு. அவரோட பேர் நாகேஸ்வர். இவரு தான் அவரு. என் பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. ஸோ, இன்னைக்கு அவரும் இந்த இடத்துல என் பக்கத்துல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் நீங்க உட்காருங்க. ஏன்னா அவரோட முகமும் வந்து தெரியணும். ஏன்னா ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னா, அவருக்கு பின்னாடி வந்து ஒரு உந்துதல் இல்லாம யாருமே வளர முடியாதுங்க. யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஒண்ணு ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணும். இல்லன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணும். இல்லன்னா வந்து நமக்கு வெல் விஷர்ஸ்ன்னு அவங்கலாம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சர்க்கிளே நமக்கு இருக்கு அப்படிங்கிறது கடவுள் குடுத்த வரமா தான் நான் பார்க்குறேன். அந்த மாரி வரம் தான் இவரும் எனக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க இங்க உட்காந்துருக்க ஸ்டுடியோவும் வந்து எங்களோட என்னோட ஸ்டுடியோ தான். மடிப்பாக்கத்துல இன்னொரு ஸ்டுடியோ எங்களோட ஸ்டுடியோ ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டுடியோ தான் நாங்க மெயினா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம். அந்த ஸ்டுடியோல தான் இந்த மகாசேனா படமும் வந்து நடந்திருக்கு. ஸோ மக்கள் நீங்க தான் எல்லார்கிட்டயும் இத வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா, எங்கள மாரி வளரும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஆ ஒரு கட்டத்தில வந்து வாய்ப்புகள் நெறைய கிடைச்சது, ஆர்டிஸ்ட் கம்மியா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட் நெறைய இருக்காங்க. நீங்க இப்ப என்னைய மாதிரி வந்து அ ட இடத்துக்காக ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ற எத்தனையோ மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ஆர்டிஸ்ட் நீங்க எவ்வளோ சொன்னா ஆக்டர், ஆக்ட்ரஸ், டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் டைரக்டர்ஸ்ன்னு எவ்வளோ பேர் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து
திறமை நிறைய இருக்குது, ஆனால் அது வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு வழி இல்லை. ஸோ அந்த வழி எப்போ வரும் அப்படின்னா அது நமக்கு தெரியலை. நம்ம கெஸ் பண்ணவும் முடியல. ஏன்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனியில், கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நான் வந்து ஒரு பொசிஷனுக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்மளால் ஒரு நம்பகத்தன்மையாக ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஆனால் இங்கே அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எப்போ கொண்டு வர முடியும், எப்படி கொண்டு வர முடியுன்ற அந்த இது வந்து யாருக்குமே தெரியல. ஸோ முயற்சிகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்புகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். வாய்ப்புகள் கிடைச்சதுனா மட்டும்தான் எங்களோட திறமைகளையும் வந்து வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும். ஸோ நீங்கள் எல்லாரும் தான் அந்த திறமையை, அந்த வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். மக்கள் வந்து 12ஆம் தேதி டிசம்பர் வந்து படத்தை பார்க்கணும். இந்த படத்தை ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, மகாசேனா எப்படி அமைஞ்சது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ராக்கதன்னு ஒரு படத்தில் நான் பாடியிருந்தேன். அந்த படத்தில் 4 பாட்டு. அந்த பாட்டு நம்ம ரியாஸ் கான் சார், அந்த அந்த வம்சிகிருஷ்ணன், நிறைய லீட் கேஸ்டிங் அந்த படத்தில் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த அவங்களோட 2வது படம் தான் இந்த படமும். ஸோ டைரக்டர் பேர் வந்து தினேஷ் கலைச்செல்வன். இந்த பேர் வந்து அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெருசா ஒலிக்கக்கூடிய ஒரு பேராக கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட கதைக்களம் எல்லாமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு. அவ்வளோ திறமையான ஒரு கலைஞர். அவருக்கும் இதே நிலைமை தான். அவருக்கும் அந்த ஆரம்ப கட்ட பிரச்சனைகள் தான் எல்லாருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ராக்கதன் படம் வந்து முடிக்கிறாங்க. ராக்கதன் படம் முடிக்கும் பொழுது அந்த படத்தில் நான் வந்து 4 பாட்டு, அந்த பாட்டில் 3 பாட்டு நான் தான் பாடியிருக்கேன் அந்த படத்தில். அது வந்து படத்துக்கு மியூசிக் பண்ணவர் வந்து பிரவீன்குமார் அப்படின்னு. அவருக்கு அது ஃபஸ்ட்டு படம். அதுக்கு முன்னாடி மேதகு பண்ணார் 2வது படம். ராக்கதன் வந்து 2வது படம் அவருக்கு. அப்போ அவர் வந்து இந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு அவர் தான் மியூசிக் டைரக்டராக கமிட் ஆகியிருந்தார். 2 பாட்டோட டியூன் மட்டும் கம்போஸ் பண்ணிவிட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் அவர் இறந்துட்டார். அவர் பாஸ்ட் அவே, பிரவீன்குமார் பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் கிட்ட போயிருக்காங்க. ஏன்னா 2 பாட்டுக்கு இது பண்ணியாச்சு, டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு, ரஃப் டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு. அதை வச்சு ஷூட்டும் முடிச்சாச்சு. இப்போ ஃபர்தராக அந்த மியூசிக்கில் ஒர்க் பண்ணியும் ஆகணும், அண்ட் கம்ப்ளீட் பிஜிஎம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கும்போது நிறைய இடத்துல தேடி இருக்காரு. யாரும் வந்து அப்கமிங் மியூசிக் கம்போசர் பண்ணதுன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய இருந்திருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து அவர் ரொம்ப நாள் இதுக்கே வெயிட் பண்ணியிருக்காரு. நிறைய ப்ராப்ளமும் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியலி அவருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் படம் முடிக்கணும் இல்லையா, சீக்கிரமாக முடிச்சாகணும், அந்த கட்டமும் இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து அவருடைய எண்ணத்தில் வந்து பிரவீன் வந்து என் பேரை சொன்னதாகவும், அவர் அதை வச்சு தான் என்கிட்ட வந்ததாகவும் வந்து அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ ஒரு நல்ல நண்பன் வந்து உயிரோடு இருக்கும்பொழுது, அவர் இருக்கும்பொழுது என்னை நிறைய படங்களில் அவர் 4 படம் பண்ணியிருக்காரு. 4 படத்துலேயுமே வந்து மேக்ஸிமம் சாங் நான் தான் பாடியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாடல்களும் சிங்கராகவும் என்னை அவர் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இறந்ததுக்கப்புறம் என்னை மியூசிக் டைரக்டராகவும் மாற்றிட்டார். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து வரலை, அது வருமானம் தெரியல. ஸோ இது வந்து என்னோடய அஃபிஷியல் ஃபஸ்ட்டு டெபியூ மூவி இன் தமிழ் சினிமா. அப்படியா தான் இந்த படம் வந்து இருக்க போகுது. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக. கம்ப்ளீட் கதையோட தளம் வந்து ரொம்ப அழகான ஒரு கம்ப்ளீட் பிளாட். நீங்கள் பார்ப்பீங்க, படம் பார்ப்பீங்க. எல்லாருமே அவ்வளோ உழைச்சிருக்காங்க. நம்ம விமல் சார், ஸ்ருஷ்டி மேம், அப்புறம் வந்து மஹிமா குப்தா, கபீர் சிங் சார், யோகி பாபு சார், ஜான் விஜய் சார், இந்த மாதிரி பெரிய முக்கியமான நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஷூட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கூடலூர் தாண்டி, அப்புறம் வயநாடு, வாகமன், இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல தான் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அண்ட் எல்லாமே வந்து எதுவும் சிஜி பண்ணாமல் எல்லாமே லைவ் லொக்கேஷனில் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு நல்ல அந்த லைவ்லினஸை கொண்டு வரணும் கதைக்கு அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாமே வந்து முக்கியமான லைவ் லொக்கேஷனில் போயிருக்கு ஷூட் ஃபுல்லாக. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் இருக்க யானை, ஸோ அவர் பேர் வந்து விஜய், யானையோட பேர். அது மாதிரி தான் அவர். இப்போ நம்ம மனுஷங்க இப்போ ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க, நம்ம கட்டு சொன்னால் கட்டு ஓகே ஸ்டாப் பண்ணிடணும், ஆக்ஷன் சொன்னால் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். பட் ஒரு யானை வந்து நீங்கள் முன்னாடி போனால் முன்னாடி போகும், பின்னாடி போனால் பின்னாடி வரும். கட்டுன்னு சொன்னால் கட்டு. இப்போ நம்ம ஒரு அனிமலுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், நம்மளை அடிக்க வராங்கன்னு நினச்சி நம்மளை திரும்ப அடிக்கும் இல்லையா. ஆனால் அந்த யானை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஓகே இவங்க கேமரா வச்சு ஷூட் தான் பண்ணுறாங்க, அதனால் வந்து நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தைரியமாக நின்று கேமராக்கு ஆக்டிங் கொடுத்துருக்கு அந்த யானை. ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த யானை, அந்த பாகன் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கதையுமே வந்து ட்ரையாங்கிள் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ வால்யூம் 1 வந்து நம்ம டைரக்டர் சார் போட்டிருக்காரு. வால்யூம் 2 கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் தேதி நீங்கள் எல்லாம் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் வால்யூம் 2 நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது.
அண்ட் ஒரு நல்ல மனிதர் எடுத்த நல்ல கதை, நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். தினேஷ் கலைசெல்வன் மாதிரியான ஒரு டேலண்ட், அது எல்லாமே தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்துல நல்ல மனிதர் அவரு. நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? அத காட்டுங்க பார்ப்போம். அத பார்த்தா தான் நான் உங்கள டிசைட் பண்ண முடியும்னு, இன்னைக்கு கம்ப்ளீட் அந்த ஃபேமஸ் ஓரியன்டடா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா விஷயங்களும் அந்த பிரபலங்கள அடிப்படையா வச்சு தான், எவ்வளோ பிரபலமா இவரு இருக்காருன்றத வச்சு தான். ஒரு ஒரு அதாவது மியூசிக் டைரக்டரா எந்த பிரபலமுமே இல்லாத ஒருத்தர். இதுக்கு முன்னாடி பெருசா எந்த ப்ராஜெக்ட்டும் ரிலீஸ் ஆகல. அ இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் வரைக்கும் குட்டி குட்டியா தான் பண்ணியிருக்கோம். அது வந்து பெரிய ரீச்க்கு உண்டான விஷயங்களாவும் இருந்ததில்ல. அப்டின்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த மாரி நான் உங்ககிட்ட இந்த இது ப்ராஜெக்ட் குடுக்குறேன் பிரதர், நீங்க அத பண்ணிடுங்க அப்டின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தப்போ நான் என்ன நெனச்சேன், அவர் வந்து என்ன பாடுறதுக்கு கூப்பிடுறாரு அப்டின்னு நெனச்சேன். பிகாஸ் அவர் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? படம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அந்த படத்துல நம்ம பாடுறதுக்கு கூப்பிடுறாரு அப்டின்னு தான் நான் நெனச்சு ஃபோன் எடுத்தேன். அன்னைக்கு ஈவினிங் உங்கள மீட் பண்ண முடியுமான்னு ஸ்டுடியோ வந்தாரு. வந்துட்டு இந்த மாரி வ வ ஆர்ஆர் பண்ணணும். ஆர்ஆர் பண்ணணுமா? என்ன பிரதர் இப்படி சொல்றீங்கன்னு. ஆமா ஆர்ஆர் பண்ணணும். நீங்க பண்ணுவீங்கல்ல? நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, ஃபர்ஸ்ட்டு 7 ரீல கையில குடுத்துட்டு அவர் சொன்ன விஷயம், சீக்கிரமா பண்ணி முடிச்சுடுங்க பிரதர்ன்ட்டு போயிட்டாரு. அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண எதனா ஒரு ப்ராஜெக்ட் காட்டுங்க பிரதர்ன்லாம் அவரு என்கிட்ட கேட்கல. ஸோ எடுத்தோனே கையில குடுத்து நீங்க பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஷாக் ஆயிடுச்சு. என்ன நம்மள ஏன்னா நம்மள ஒருத்தர் பெருசா நம்பும்போது நமக்கு பயமும் ஜாஸ்தியா வந்துரும் இல்லையா? அந்த மாரி ஒரு விஷயம் தான் அதுவும். எஸ். ஸோ அப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு 2 ரீல் வந்து சொல்லிட்டு 2 ரீல் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலான்னு. ஃபர்ஸ்ட் 2 ரீல் பண்ணும்போதே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு, ஓகே நம்ம கம்ப்ளீட்டா அந்த ரீல ஃபுல்லா முடிச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு கேரக்டருக்குமே வந்து ஒரு ஸ்கோர் வந்து குடுத்துருக்கோம் இந்த படத்துல. ஒரு கேரக்டருக்குமே வந்து முக்கியமான ஒரு ஸ்கோர். அந்த ஸ்கோர் வந்து கண்டிப்பா வந்து இப்போ ஜான் விஜய் சாருக்கா இருக்கட்டும், இல்ல விமல் சாருக்கா இருக்கட்டும், இல்ல சிருஷ்டி மேம்க்கா இருக்கட்டும், அந்த ஸ்கோர் அடுத்து கொஞ்ச நாள்ல அவங்க வரும்போது போடுற பிஜிஎம்மா இருக்குன்றதுல பயங்கர கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. அது வந்து என்னோட மியூசிக் மேல இருக்க கான்ஃபிடென்ட். ஆ அண்ட் அத தாண்டி கதையுமே அந்த அளவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. படமுமே அந்த அளவுக்கு வந்து அமைஞ்சு வந்திருக்கு. 12ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாருமே உங்களோட சப்போர்ட் வந்து குடுக்கணும் அந்த படத்துக்கு. அண்ட் மக்களாகிய உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, எங்கள மாரி கலைஞர்கள் மேல வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோங்க. சாதாரண கஷ்டம் கிடையாது. சிரிச்சுக்கிட்டு சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சம் விட்டீங்கன்னா கண்ணீர் மல்க நான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆ ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னன்னா, நீங்க வந்து வ குடும்பத்த பார்க்கணும், சம்பாதிக்கணும். அதுவும் ஒரு 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 ஆணா பிறந்துட்டா இருக்கக்கூடிய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு என்னவா இருக்கும்னா, கம்ப்ளீட்டா குடும்பத்த டேக் ஓவர் பண்ணணும். அவங்களுக்கு உண்டான செலவுகள பார்க்கணும், வீட்டு வாடகைய கட்டணும், அது இதுன்னு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு ஆண் வந்து முன்னாடி வந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்க்குது. இது ஆண், பெண்ணுன்னு நான் சொல்ல வரல. மேஜரா இப்ப நான் ஆணா இருக்கிறதுனால என்னோட சைடு ஒரு பிரச்சனைன்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ அது வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு இடத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கு. மக்கள் வந்து சின்ன சின்ன படங்கள், பெரிய பெரிய படங்கள்னு பார்க்காம படங்கள வந்து படங்களா பார்த்து அதுக்கு உழைப்பு என்ன போட்டிருக்காங்களோ, அதுக்கு உண்டான ஊதியத்த வந்து மக்கள் குடுத்தாங்கன்னா, நாங்க எங்கள மாரி குடும்பங்கள் நெறைய பேர், அதாவது லட்சக்கணக்கான குடும்பம் இருக்கோங்க. நான் என்னோட குடும்பம் பத்தி பேசல. இந்த மாரி லட்சக்கணக்கான பேர் இருக்கோம். அந்த லட்சக்கணக்கான குடும்பத்த வாழ வச்ச ஒரு புண்ணியமும் வந்து நம்ம மக்கள் எல்லாருக்கும் சேரும். ஸோ உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, நீங்க இந்த படம் தானே எதுக்கு நம்ம போய் பார்க்கணும்னு பார்க்காதீங்க. அந்த படத்துல என்ன உழைப்பு நாங்க போட்டுருக்கோம், அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா நாங்க ஏமாத்த மாட்டோங்க. கண்டிப்பா நாங்க ஏமாத்த மாட்டோம். ஏன்னா, நாங்க உண்மையான உழைப்ப போட்டு தான் அந்த இடத்துக்கு கொண்டு வரோம். நாங்க அந்த ஏமாற்றத்த உங்களுக்கு கண்டிப்பா குடுக்க மாட்டோம். நீங்க வந்து பாருங்க. பார்த்துட்டு நல்லா இல்லடா, ஏன்டா இப்படி பண்ணியிருக்கன்னு எங்களுக்கு செவுல் மேலயே அறைஞ்சா கூட பரவால்ல. ஆனா வந்து பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா, நீங்க வந்து பார்க்குற நீங்க வாங்குற அந்த ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து என்னோட வீட்டோட ஒரு வேள சாப்பாட்டோட ஆ அத் அ நீங்க குடுக்குற இது மாதிரி பணம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அப்படி வந்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே இன்னும் இன்னும் வளர முடியும். நெறைய உழைப்பும் போட முடியும். நெறைய அதுக்கேத்த உத்வேகமும் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க எல்லாருமே தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ டிசம்பர் 12த் வேர்ல்ட் வைட் வந்து மகாசேனா ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் வந்து உங்க குடும்பத்தோட வந்து படத்த பார்க்கணும். படத்த பார்த்து ஆ மியூசிக்ல கண்டிப்பா நான் உங்கள ஏமாத்த மாட்டேன். நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நீங்க எல்லாரும் படத்த பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க.